ஸோ ஓகே ஹாய் வெல்கம் டு அசன் பேட்மின் கோச் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா விக்டரில் த்ரஸ்டர் K220H2 தான் இந்த ராக்கெட் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 to 4000 பட்ஜெட்டில் வரும். கண்டிப்பாக இந்த ராக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் ஹேண்டர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி விக்டரை பார்த்தீங்கன்னா ஹையர் ஹேண்டர் தான் ஃபைபர் ஹேண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 4000 பட்ஜெட்டே உங்களுக்கு ஃபைபர் ஹேண்டர் கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆகும். வைப்ரேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இந்த இதில் ஹேண்டலில். ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல ஒரு ஹெவி ஃபீல் ஆகும் இந்த ஃபைபர் ஹேண்டல்னால. ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் கிராஃபைட்டில் கொடுத்துருக்காங்க. விக்டரில் இது கொஞ்சம் நல்ல ராக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் பிளேஸுக்கு இந்த ராக்கெட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு டிஃபென்ஸுக்கு ஓரளவுக்கு ஓகே, ப்ளஸ் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா ஓகே பெட்டர். பட் மெயினாக அட்டாக்கிங் பிளேஸுக்கு நான் இந்த ராக்கெட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, மற்றபடி டபுள்ஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்டாக்கிங் இருப்பீங்க, ஒருத்தர் டிஃபென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா டிஃபென்ஸுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆல்ரவுண்டர் இல்லை இந்த ராக்கெட்டு. ஏன்னா இந்த ஆல்ரவுண்ட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிங்க, அட்டாக்கிங் பண்ணிங்க, எல்லாமே மோஸ்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க பேலன்ஸ் ராக்கெட் தான் சூட்டபிள் ஆகும். இதை வந்து நல்ல ஒரு ஹெவி ராக்கெட். ஸோ மெயின்லி ஃபார் அட்டாக்கிங் பிளேஸ் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, அட்டாக்கிங் பிளேஸ் யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் இந்த ராக்கெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பிகினர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இன்டர்மீடியட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நல்ல ஹெவி ராக்கெட். ஸோ இப்போ தான் வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ராக்கெட்லாம் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் லோவர் பட்ஜெட்லேயே ராக்கெட் வாங்கிக்கோங்க, லைட் வெயிட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா.